ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு படைத்தலைவன் என்கிற ஆக்ஷன் டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ சண்முக பாண்டியன் யானையை வச்சு தன்னோட பொழப்ப நடத்திட்டு இருக்காரு. அவரோட அப்பா மண்பானை செஞ்சு வித்துட்டு இருக்காரு. இவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதுனால அந்த ஊர்ல உள்ள ஒரு நபர்கிட்ட கடன் வாங்குறாங்க. கடனை திருப்பி கொடுக்க தாமதமானதுனால அந்த நபர் ஹீரோவையும் அவரோட அப்பாவையும் ரொம்ப அவமானப்படுத்துறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோ அந்த யானைய கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போறாரு. அந்த யானைக்கு ஒரு சிலரோட சதியினால மதம் பிடிச்சிருது. அதனால அங்க பல சம்பவங்கள் நடக்குது. இதனால அந்த யானைய அரசு அதிகாரிங்க காட்டுக்கு கொண்டு போறாங்க. காட்டுக்கு போன தன்னோட யானைய எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வரணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. பட் அதுக்குள்ள பல சம்பவங்கள் நடக்குது. அது என்ன, கடைசியா ஹீரோ தன்னோட யானைய தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தாரா இல்லையா, இதுதான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோ சண்முக பாண்டியன் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க. படத்துல தேவையில்லாத லவ் போர்ஷன், ரொமான்டிக் சாங் இல்லாதது படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. படத்துல உள்ள சண்டை காட்சிகள் அதிரடியா இருக்கு. படத்துல ஹீரோவுக்கும் யானைக்குமான பாண்டிங்க படத்துல ஓரளவு நல்லா காமிச்சிருக்காங்க. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கதையே பார்த்து பழக்கப்பட்ட அதிர பழைய கதையா தான் இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவலாம இருந்தும் பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேகிங்கா இருக்கு. படம் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ஸ்லோவா போகுது. அதனாலேயே படம் எப்பண்டா முடியும்னு தோண வைக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல கதை ஒரே இடத்துல தான் டிராவல் ஆகுது. அதனாலேயே படத்துல உள்ள நிறைய சீனை நம்ம முன்கூட்டியே கணிக்கிறமா இருக்கு. படத்துல கேப்டன் விஜயகாந்த ஏஐ மூலம் ஒரு சீன்ல கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது அட பாவிகளா, ஏன்டா அவரை இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. இந்த படத்தை அன்பு டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சண்முக பாண்டியன், கஸ்தூரி ராஜா, முனிஷ்காந்த் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு பிலோ அவரேஜான ஆக்ஷன் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.